Good morning students. Today we are going to see geometry lesson from 5th standard maths. நீங்கள் லாஸ்ட் இயர் கிளாஸில் என்ன பார்த்துருப்பீங்க, ஜியாமெட்ரியில் சர்க்கிள், கோனு, ஸ்பியர் இதை பற்றியெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா. இந்த வருஷம் நம்ம அதை பற்றி ரொம்ப கொஞ்சம் டீப்பாக பார்க்க போகிறோம். ஓகேவா? கம் டு த லெசன். 2-dimensional perspective of 3-dimensional objects. We can identify 2D and 3D objects in our day-to-day life. நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணலாம், 2D ஆப்ஜெக்ட்ஸ் எது, 3D ஆப்ஜெக்ட்ஸ் எதுன்னு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. அப்போ 2D ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்ன, 3D ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்னன்னு உங்களுக்கு தெரியும். 2D ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்ன? ஷேப்ஸ் which have 2 dimensions namely length and breadth are called 2D shapes. அதாவது 2D ஷேப்ஸ் அப்படின்னா அதுக்கு லென்த்து, பிரெத் அந்த 2 டைமென்ஷன்ஸ் இருக்கும். அதை தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா 2D ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். Here some examples are given for 2D shapes. Slate, CD, signal, next chessboard. These are the 2-dimensional. These objects have only 2 dimensions, that is length and breadth. So they are called 2D shapes. Next 3D shapes. 3D shapes are solid objects that have 3 dimensions. These dimensions are length, width and height. 3D ஷேப்ஸ்னால் என்ன? இந்த 3D ஷேப்ஸ்க்கு 3 டைமென்ஷன்ஸ் இருக்கும். என்னென்ன? லென்த், வித் அண்டு ஹைட். இது 3 இருந்துச்சு அப்படின்னா அது என்னென்னு சொல்லுவோம்னா 3D ஷேப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஹியர்ஸ் ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் கிவன். பிரிக்கு, கிராக்கர்ஸ் அண்டு பால். தீஸ் ஆர் தி 3D ஷேப்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ். Next we are going to see the properties of 3D shapes. First one, cube. It is a 3D shape. Cube is a 3D shape because it has the length, width and height. இந்த 3 டைமென்ஷனுமே இந்த கியூபுக்கு இருக்கும். அதனால் இது 3D ஷேப். It has 6 faces. இந்த கியூப் பார்த்தோம் அப்படின்னா 6 faces இருக்கும். நார்மலாக ஸ்கொயர்லேருந்து தானே நம்ம கியூபை டிரைவ் பண்ணுறோம். ஸ்கொயருக்கு 4 faces இருக்கும். இப்போ 2 ஃபேஸ் ஆட் ஆகிருக்குது. அதனால் மொத்தம் இது கியூபுக்கு 6 faces. All sides are equal. இந்த 6 ஃபேஸுமே எப்படி இருக்கும், என்ன இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அதாவது ஆல் சைட்ஸுமே என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். பிகாஸ் ஸ்கொயரோட 4 சைட்ஸுமே என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அதுலேருந்து டிரைவ் ஆகிறதுனால க்யூப்பில் என்ன பண்ணும், எல்லா சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட் இட் ஹேஸ் 8 வெர்டிசஸ் அண்டு 12 எட்ஜஸ். இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா 8 வெர்டிசஸ் அப்படின்னா அந்த என்னென்னு சொல்லுவோம், மூலன்னு சொல்லுவோம் இல்லையா, அது இருக்கும். 12 எட்ஜஸ், கார்னர் எத்தனை இருக்கும் அப்படின்னா 12 எட்ஜஸஸ் இருக்கும் அதுக்கு. ஓகேவா? அப்போ கியூபுக்கு என்ன, 3D ஷேப்பு. இட் ஹேஸ் 6 ஃபேஸஸ், ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். நெக்ஸ்ட் இட் ஹேஸ் 8 வெர்டிசஸ் அண்ட் 12 எட்ஜஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கியூபாய்டு. கியூபாய்டு இஸ் எ 3D ஷேப். கியூபாய்டுன்றது ஒரு 3D ஷேப். இட் ஹேஸ் 6 ஃபேஸஸ். லைக்வைஸ் கியூப் இட் ஹேஸ் ஆல்சோ 6 ஃபேஸஸ். இது கியூபு மாதிரியே கியூபாய்ட்லேயும் 6 ஃபேஸஸ் இருக்கும். இட்ஸ் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அதில் க்யூபில் 4 சைட்ஸ், எல்லா சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்கும். பட் க்யூபாய்டில் ஒன்லி ஆப்போசிட் சைட்ஸ் மட்டும் என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். லைக்வைஸ் கியூப் இட் ஹேஸ் 8 வெர்டிசஸ் அண்ட் 12 எட்ஜஸ். கியூபு மாதிரியே க்யூபாய்டில் என்னவாக இருக்கும், 8 வெர்டிசஸும் 12 எட்ஜஸும் இருக்கும். நெக்ஸ்ட் சிலிண்டர் இட் இஸ் ஏ 3D ஷேப். சிலிண்டர்ன்றதும் ஒரு 3D ஷேப் தான். 2 bases lie in upper and lower surfaces in a cylinder. இதில் 2 அடிப்பக்கம் வரும்னு சொல்லுவோம். அதாவது பேசஸ்னால் அடிப்பகுதி. அது ஒன்று அப்பர் சைடில் இருக்கும், அடுத்து இன்னொன்று லோயர், மேலேயும் கீழேயும் இருக்கும். ஹைட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பேசஸ். இந்த 2 பேசஸ்க்கும் இடையில உள்ள அந்த ஹைட் இருக்கும் இல்லையா, அதுதான் 3rd டைமென்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் ஸ்பியர். இட் இஸ் ஏ 3D ஷேப். இந்த ஸ்பியருன்றதை என்ன சொல்கிறோன்னா 3D ஷேப்னு சொல்லுவோம். இட் ஹேஸ் ஒன் சர்ஃபேஸ். இதில் ஒரே ஒரு முகம் மட்டும்தான் இருக்கும். ஆல் பாயிண்ட்ஸ் ஆன் தி சர்ஃபேஸ் ஆர் அட் தி சேம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சென்டர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சென்டர்லேருந்து சர்ஃபேஸ் வரைக்கும் எல்லா பாயிண்ட்ஸுமே என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். இப்போ OAன்னு இருக்குது பாருங்களேன். OA அப்படின்றது ரேடியஸு. இந்த மாதிரி இந்த பக்கம் ஆப்போசிட்டில் போட்டோம் அப்படின்னா OA லெஃப்ட் ஹேண்ட் சைட் போட்டால் அதுவும் ஈக்குவலாக தான் இருக்கும். இந்த மாதிரி சர்ஃபேஸ்லேருந்து சென்டர் பாயிண்ட் வரைக்கும் என்ன பண்ணும், சேம் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். இட் ஹேஸ் நோ வெர்டிசஸ் அண்டு எட்ஜஸ். இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா கியூபாய்டு மாதிரிலாம் இதுக்கு என்ன இருக்காது, வெர்டிசஸும் எட்ஜஸும் இருக்கவே இருக்காது. நெக்ஸ்ட்டு கோன். இட் இஸ் ஏ 3D ஷேப். கோனுன்றது 3D ஷேப். இட் இஸ் சர்க்கிள் இன் இட்ஸ் பேஸ். இதோட பேஸில் அடிப்பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா அது எப்படி இருக்குன்னா சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும்.
The distance from the top of the cone to the center of the base is called as height. அதே மாதிரி கோனோட அந்த உச்சியிலேருந்து கீழே அந்த பாட்டமில் சர்க்கிளாக இருக்குது இல்லையா, அந்த வரைக்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹைட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? The distance from the apex to any point lying on the circumference of base is called as slant height. The slant height is completely different from the height. Height means the distance from the top of the cone to the center of the base. அதாவது டாப் கோனோட டாப்புக்கும் கீழே உள்ள பேஸுக்கும் இடையில உள்ள லென்த்தை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹைட்டுன்னு சொல்லுவோம். பட் வந்து இந்த ஸ்லாண்ட் ஹைட்டுன்றது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா அப்பெக்ஸ் டு எனி பாயிண்ட்டு, அதாவது அந்த அப்பெக்ஸோட பாயிண்ட்டு வந்து பாயிண்ட்டுக்கும் சர்க்கம்ஃபரன்ஸ் கீழே பேஸோட சர்க்கம்ஃபரன்ஸு இதுக்கு இடையில உள்ள ஹைட்டை தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்லாண்ட் ஹைட்டு. இங்கே பக்கத்தில் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்லாண்ட் ஹைட்டு ரேடியஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களையா, அதை பார்த்துக்கோங்க. The height and slant height are not equal. Already I told the height is completely different from the slant height. The height and slant height are not equal. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்காது, லென்த் வந்து ஈக்குவலாக இருக்காது. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி, ரைட் த 3D ஷேப்ஸ் லையிங் அரவுண்ட் அஸ். இங்கே ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க. நம்மளை சுற்றி என்னென்ன 3D ஷேப்பில் உள்ள ஆப்ஜெக்ட்ஸை வந்து என்ன பண்ணணும், ஃபில் பண்ணணும். இங்கே ஒன் எக்ஸாம்பிள் ஆர் given. Dice. It is a cube shape. It has 6 sides and 8 corners. Next 2 to 5 columns we have to write. The geometry box. Geometry box is a cuboid shape. It has 6 sides and 8 corners. Next eraser. Eraser has cuboid shape. It also has 6 sides and 8 corners. Next ball. Ball has a sphere shape. It has no sides and no corners. The next column you have to fill. Next, tick the image of the blocks that can be seen from the man's view. இங்கே வந்து ஒரு பிளாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த இமேஜ் வந்து கரெக்டான இமேஜ் எது, அந்த மேன்ஸ்வியோட வியூலேருந்து பார்க்குறப்ப எந்த இமேஜ் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அந்த பிளாக்கை வந்து என்ன பண்ணணும், நம்ம டிக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இதுக்கு பாரு, அவங்களே வந்து டிக் பண்ணியிருக்காங்க. அவனோட மேன் வியூவில் பார்க்கும்போது அந்த 6 பிளாக் மட்டும் இல்லை 8 பிளாக்ஸ் அவனுக்கு தெரியுன்றனால 8 பிளாக்ஸை வந்து டிக் பண்ணியிருக்காங்க. செகண்ட் இமேஜில் பாருங்களேன், அவன் வந்து அவனோட வியூவில் பார்க்கும்போது என்ன தெரியுது, ஒரு 4 பிளாக்ஸ் மட்டும் உள்ளது மட்டும் தான் தெரியுது. அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு உள்ளதை வந்து நம்ம டிக் பண்ணணும். தேர்ட் வியூ நீங்களே சொல்லுங்கள் பாருங்கள். அவனோட வியூவில் வந்து என்ன தெரியுது, 4 பிளாக் உள்ளது தெரியுதா, இல்லை அடுத்த நெக்ஸ்ட்டு உள்ள பிளாக்ஸ்லாம் உள்ளது தெரியுதா? 4 பிளாக்கில் உள்ளதானே தெரியுது. அதனால் என்ன பண்ணணும், அதை டிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அவன் வியூவில் என்ன தெரியுது, இந்த சிங்கிளாக உள்ள ஒரு 5 பிளாக் உள்ளது மட்டும் தான் தெரியுது. அப்போ என்ன பண்ணணும், அதில் டிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் கம் டு தி எக்ஸசைஸ் 1.1. Match the following. Here some 3D shapes are given. In the opposite direction, the name of the 3D shape objects are given. Match it correctly. First one is sphere shape. Next one is cylinder shape. Third one is cube shape. Fourth one is cone shape. The last one is cuboid shape. Match it correctly. Next, find whether the given statements are true or false. இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம என்ன பண்ணணும், ட்ரூவாக ஃபால்ஸான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன், கியூப் ஹேஸ் 6 ஸ்கொயர் ஃபேஸஸ். ஆல்ரெடி வி நோ த கியூப் ஹேஸ் 6 ஸ்கொயர் ஃபேஸ். கியூபுக்கு வந்து 6 ஸ்கொயர் ஃபேஸஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். அப்போ இட்ஸ் அ ட்ரூ. நெக்ஸ்ட் ஒன், தி ஹைட் அண்ட் ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் தி கோன் ஆர் ஈக்குவல். நம்மளுக்கு என்ன தெரியும், ஹைட்டும் ஸ்லாண்ட் ஹைட்டும் கோனில் வந்து ஈக்குவலாக இருக்காதுன்னு தெரியும். பட் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, கோன் அந்த ஹைட்டும் ஸ்லாண்ட் ஹைட்டும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் அ ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு, எ கியூபாய்டு ஹேஸ் 7 வெர்டிசைசஸ். நம்மளுக்கு கியூபாய்டுக்கு எத்தனை வெர்டிசஸ்ன்னு படிச்சிருக்கோம் நம்ம, 8. பட் இங்கே என்னென்னு கொடுத்துருக்காங்க, 7 கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் ஆல்சோ ஃபால்ஸ். நெக்ஸ்ட், 2 bases லை இன் அப்பர் அண்ட் லோயர் சர்ஃபேஸ் ஆஃப் எ சிலிண்டர். சிலிண்டரில் வந்து அப்பர்லேயும் லோயர் சர்ஃபேஸ்லேயும் என்ன பண்ணும், பேஸ் இருக்குன்னு சொல்லி படிச்சிருக்கோம். அப்போ இங்கே அதை கொடுத்துருக்காங்க. அப்போ இட்ஸ் அ ட்ரூ. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்பியர் இஸ் ஏ 3D ஷேப். ஸ்பியர் வந்து 3D ஷேப்புன்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஸ்பியர் வந்து 3D ஷேப் தான். அப்போ இட்ஸ் அ ட்ரூ. நெக்ஸ்ட், ஏபிள் டு எக்ஸ்ப்ளோர் ரொட்டேஷன்ஸ் ஆஃப் ஃபெமிலியர் 2D ஷேப்ஸ் இன்ட்யூட்டிவ்லி. Draw a circle with radius 6 cm in a chart, then cut the circle from the chart. Fold it into 4 equal parts and spread again. Draw or paste 4 pictures on the circle as shown in the figure.
ஒரு சார்ட்டில் என்ன பண்ணணும், 6 சென்டிமீட்டர் ரேடியஸ் இருக்கிற மாதிரி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணணும், அப்படியே கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு அதை வந்து 4 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரித்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த பார்ட்ஸில் ஒவ்வொரு பார்ட்டில் என்ன பண்ணணும், 4 இமேஜஸ் வந்து ட்ரா பண்ணணும். இங்கே காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. Turn the round chart as shown in the figure 2. The picture in figure 1 is changed as in figure 2. This change is called as rotation. O is the center. When we compare the figures 1 and 2, the picture has taken 1/4 turn. When we rotate the chart as shown in the figure 3, the picture has taken half turn. இந்த ஃபிகர் 1 பாருங்களையா, இங்கே வந்து என்ன பண்ணால் அந்த 4 இமேஜஸ் ட்ரா பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதை வந்து ஒரு ஆஃப் டர்ன், அதாவது 1/4 டர்ன் வந்து ரொட்டேட் பண்ணும். ரொட்டேட் பண்ணும்போது என்ன பண்ணும், இங்கே பிரிஞ்சால் இருக்குது இல்லையா, பிரிஞ்சால் இங்கே உள்ள பிரிஞ்சால் என்ன பண்ணுது, டாப்புக்கு வந்துடுது. அதான் ஜஸ்ட் 1/4 டர்ன் அப்படின்னா ஜஸ்ட் 1 ஸ்டெப்பு வந்து நம்ம மூவ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஃபிகர் பாருங்களேன், ஃபிகர் 3ல் அது என்ன பண்ணுறோம், 1/2 டர்ன், அதாவது ஆஃப் டர்ன் பண்ணுறோம். ஆஃப் டர்ன் பண்ணும்போது அங்கே உள்ள பிரிஞ்சால் என்ன பண்ணுது, இந்த பக்கம் ரைட் சைட் பக்கம் வந்துடுது. ஓகேவா, இப்போ வந்து இந்த ஓன்றது வந்து சென்டர் பாயிண்ட்டு. இதுலேருந்து நம்ம என்ன அப்சர்வ் பண்ணுறோன்னா, when we rotate the shapes are rotated. நம்ம ரொட்டேட் பண்ணும்போது அந்த ஷேப்ஸ் என்ன பண்ணுது, ரொட்டேட் ஆகுது. the images are rotated depending on the center point. இந்த இமேஜ் ரொட்டேட் ஆகுது இல்லையா, அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னா அந்த சென்டர் பாயிண்ட், அந்த ஓ வச்சு தான் என்ன பண்ணுது, ரொட்டேட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. the point is called as the center of rotation. அந்த பாயிண்ட், அந்த 0 இருக்குது இல்லையா, அது ஓ இருக்கு இல்லையா, அது என்னன்னு சொல்லணும் அப்படின்னா சென்டர் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். Next, come to example. Observe the rotation of the square. இந்த ஒரு ஸ்கொயர் இருக்குது இல்லையா, அதுக்கு பாருங்கள் ABCDன்னு நேம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து அது 1/4 டர்ன் பண்ணும்போது அந்த ஜஸ்ட்டு நான் 1/4 டர்ன் என்னன்னு சொல்லியிருக்கேன், ஜஸ்ட்டு 1 ஸ்டெப்பு. அப்போ அந்த லைட்டாக ரொட்டேட் பண்ணும்போது இங்கே உள்ள D வந்து என்ன ஆகுது, மேலே வந்துடுது இல்லையா. இதுவே நெக்ஸ்ட் இமேஜில் பாருங்களேன், அது வந்து 1/2 டர்ன் பண்ணும்போது என்ன பண்ணும், இந்த D வந்து இந்த சைடு மூவ் ஆயிடுது. இதுதான் ரொட்டேஷன் ஆஃப் தி ஸ்கொயர். Okay, next come to exercise 1.2. First, among the following shapes, find out which one would look the same after 1/4 a turn. Put a tick mark. இங்கே சில இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இமேஜ் என்ன பண்ணும் அப்படின்னா 1/4 டர்ன் ரொட்டேட் பண்ணும்போது அதே இமேஜ் கிடைக்குதா, அப்படி கிடச்சிச்சு அப்படின்னா அதுக்கு டிக் மார்க் சொல்லியிருக்காங்க. இப்போ பிரிஞ்சால் பாருங்களேன், பிரிஞ்சால் வந்து டர்ன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும், அது சேஞ்சஸ் ஆகும். அடுத்து ஃப்ளவர் பாருங்களேன், அந்த பெட்டல்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. அப்போ வந்து 1/4 டர்ன் பண்ணும்போது என்னவாகும், அதில் சேஞ்சஸ் இருக்காது. அப்போ அதுக்கு என்ன பண்ணும், டிக் மார்க் கொடுங்க. அடுத்தது வந்து ட்ரையாங்கிள் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும், அதோட ஷேப் வந்து ஒரிஜினல் ஷேப்பாக இருக்காது. அடுத்தது சர்க்கிளில் வந்து என்ன பண்ணும், அதை 1/4 டர்ன் பண்ணாலும் அதே மாதிரி தான் இருக்கும். அடுத்தது ஒரு ஹவுஸ் மாதிரி இப்போ இமேஜ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து 1/4 டர்ன் பண்ணும்போது கண்டிப்பாக என்ன ஆகும், சேஞ்சஸ் இருக்கும். அடுத்தது ஒரு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து ஒரே மாதிரி ஷேப் இருக்கிறதுனால 1/4 டர்ன் பண்ணும்போது கண்டிப்பாக என்ன பண்ணும், இதில் வந்து சேஞ்சஸ் இருக்காது, அதனால் அதுக்கு டிக் போட்டுக்கோங்க. அடுத்து ஸ்கொயரில் என்ன பண்ணோம், 4 பார்ட்ஸ் வந்து ஈக்குவல் தானே, 4 சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ அதில் அதையும் சேஞ்ச் இருக்காது, அதையும் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஷேப்பில் கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், அமாங் த ஃபாலோயிங் லெட்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் விச் ஒன் வுட் லுக் சேம் ஆஃப்டர் ஹாஃப் டர்ன். இதில் வந்து ஆஃப் டர்ன் பண்ணும்போது இதில் வந்து லெட்டர்ஸில் வந்து ஏதாவது சேஞ்ச் இருக்கான்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸு, ஹச்சு, N, O, I, S இந்த லெட்டர்ஸில் வந்து எப்பொழுதுமே சேஞ்ச் இருக்காது ஆஃப் டர்ன் பண்ணும்போது. பேலன்ஸ் உள்ள லெட்டர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் என்ன இருக்கும், சேஞ்சஸ் இருக்கும். அதனால் அதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த நம்பர்ஸ் விச் வில் லுக் சேம் அண்ட் ஆஃப் டர்ன். இந்த நம்பர்ஸ் முன்னாடி அல்ஃபபெட்ஸ் கொடுத்துருந்தாங்க, இப்போ வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர்ஸில் வந்து ஆஃப் டர்ன் பண்ணும்போது சேஞ்ச் இருக்கான்னு பார்க்கணும். 1, 0, 8 இதிலலாம் என்ன பண்ணிருக்கோம், சேஞ்ச் இருக்காது. மற்றபடி ரிமைனிங் நம்பர்ஸ்லாம் சேஞ்ச் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹவு த ஃபாலோயிங் நம்பர்ஸ் ஆர் சேஞ்ச்டு ஆஃப்டர் ஹாஃப் டர்ன். இப்போ நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த நம்பர்ஸ் வந்து இதை வந்து ஆஃப் டர்ன் பண்ணும்போது இதில் எப்படி சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் 8, 0, 1 இதில் வந்து எப்பொழுதுமே ஆஃப் டர்ன் பண்ணும்போது சேஞ்ச் இருக்காது, அதனால் அது அப்படியே வரும். அதேமாதிரி அதனால் ஃபஸ்ட்டு 5, 8 கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை ஆஃப் டர்ன் பண்ணால் என்ன வரும், அப்படியே தான் நம்பர்ஸ் வரும். அதே மாதிரி 1, 0, 1, 0, 1 இருக்கு இல்லையா, அதுலேயும் சேஞ்சஸ் இருக்காது. அதே மாதிரி 5, 1 கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுலேயும் அதே மாதிரி சேஞ்சஸ் இருக்காது. அடுத்து 8, 0, 8, 0, 8 கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுலேயும் அப்போ சேஞ்ச் இருக்காது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.